Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு என்ன vlog அப்படின்னா, நிறைய நாளாக புள்ளகள் பீஸா செஞ்சு தர சொல்லி கேட்டே இருந்தாங்க. அப்போ இன்றைக்கு ராவு சாப்பாட்டுக்கு பீஸா செய்வோம் அப்படின்னு நினச்சேன். அப்போ அந்த ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டேக்கிற பெல் அடையாளத்தை அழுத்தி அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. இப்போ இந்த பீஸா செய்கிறதுக்கு முதலாவதே இளம் சூடான தண்ணி கையை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா போடையில் மயக்கிற சூட்டளவில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஈஸ்ட் சேர்த்துட்டு நான் ட்ரை ஈஸ்ட் தான் சேர்க்குறேன். அதை ஆக்டிவேட் ஆகிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கணும். அதோட எண்ணெய், நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலும். ஒலிவ் ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாத்தையும் கலந்து ஒரு 5 நிமிஷம் அந்த ஈஸ்ட்டை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி செய்கிற ரெசிபீஸ்ட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நல்லா தெளிவாக டைப் பண்ணி வச்சுப்பேன், உங்களுக்கு பார்த்து கேளும். நான் வளமையாக பயன்படுத்துகிற மாதிரி நைலான் துணியை 2 பட்டுக்கு நல்லா கட்டி அதில் ஆட்டா மாவை போட்டு இப்படி சலித்து இதை தான் மைதா மா மாதிரி நான் பயன்படுத்துவேன். உங்களுக்கு இப்படி செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்ரீலங்காவில் நாங்கள் கோதுமை மா அப்படின்னு பயன்படுத்துகிற அந்த வெள்ளை கலர் மைதா மா உங்களுக்கு தாராளமாக பயன்படுத்தி கேளும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து உப்போட மாவை நல்லா கலந்து விட்ட பிறகு 5 நிமிஷம் ஆக்டிவாகிக்கிற இந்த ஈஸ்ட் கலவையை போட்டு இந்த மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். இந்த பீஸா செய்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக ஆட்டா மா மட்டும் அப்படி இல்லாட்டி மைதா மா மட்டும் இல்லாட்டி 2ம் கலந்து பயன்படுத்திக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஆட்டா மைதா சம்மந்தமாக குழப்பம் மிக்கலாம். அப்போ இதை தெளிவுபடுத்துகிற மாதிரி ஒரு இந்தியன் வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாய்க்கும். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணும்டா பார்த்துக்கலும். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றி முதலாவதாக நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா அடித்து இந்த வெடிப்புகள் மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் பிசைஞ்சிக்கணும். பத்துலேருந்து 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா உருட்டி நீங்கள் வைக்க போகிற பாத்திரத்துலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்புறம் மேலாலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மா நல்லா டபுள் சைஸாக பொங்குற வரைக்கும் 1 மணித்தியாலத்துலேருந்து 2 மணித்தியாலம் வரைக்கும் பொங்க விட்டுறணும். அதுக்கிடையில் இந்த பீஸாக்கு மேலால் போடுறதுக்கு டாப்பிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் கோழியை இப்படி சின்ன சின்னதாக க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு மஞ்சள், காரத்துக்கு தேவையான அளவு கொச்சிக்கத்தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து புளிப்பு தேவையான அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த உப்பு புளியெல்லாம் சிக்கன் சதையுளுக்கு நல்லா பிடிச்சி டேஸ்ட் வைக்கும். அப்படியே தோட்டத்து பக்கம் போயிட்டு இந்த பிஸாக்கு சோஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் கற்பூரவள்ளி இலை பறிச்சுக்க போகிறேன். இந்த ஒரிகானோ அப்படின்னு சொல்லி பிஸாக்கு போடுற அந்த ஹர்ப் வகை இந்த கற்பூரவள்ளி இலைகள் தான். இதை ஃப்ரெஷ்ஷாக போட்டோம் அப்படின்னா நல்லா மனமாக டேஸ்ட் வைக்கும் அப்படின்றதுக்காக பறிச்சுட்டிக்கிறேன். அதோட கொஞ்சம் கறி கொச்சிக்காய், பச்சை கொச்சிக்காய் பறித்து வச்சுக்கிறேன்.
இப்போ இந்த பிஸாக்கு சோஸ் செய்கிறதுக்கு நல்லா பழுத்த சிவந்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் மரப்பழமாக தான் கிடச்சிருந்துச்சு. நான் காட்டுற மாதிரி எக்ஸ் ஷேப்புக்கு கட் பண்ணி இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி அந்த தோலை வந்து நாங்கள் உரிச்சிக்கணும். அதுக்கிடையில் நான் கொஞ்சம் காளானும் பிச்சு வச்சுக்க போகிறேன். பிஸா டாப்பிங்க்கு எப்போவுமே காளான் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவல்லைக்கும். காளான் வச்சு எந்த டிஷ் செய்கிறா அப்படின்னாலும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். அப்போ தான் உள்ளுக்கு பூச்சிகள் புழுகள் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட எங்களுக்கு லேசாக அகற்றி எடுக்கலும். இப்போ காளானுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே தக்காளியிலையும் ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சுக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் மூடி வச்ச பிறகு தோலை உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடணும். இப்போ இந்த பிஸாக்கு டாப்பிங் செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சிருந்த கோழியை போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கணும். இந்த கோழி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இடக்கிட பிரட்டி விட்டுட்டே இருங்க. அது வரைக்கும் இந்த சோஸுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது அதுகளை அரைச்சி வச்சுருவோம். அப்படின்ட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூடு இஞ்சி பறித்து வச்சிருந்த கற்பூரவள்ளியில் அதோட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை கொச்சிக்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்ல மணமைக்கும் போட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துடணும். இப்போ தக்காளி பார்த்தாண்டா நல்லா வெந்திக்குது அப்படின்னா இந்த லேசாக அதோட தோலை வந்து உங்களுக்கு உரிக்கலுமா வைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் முறிச்சு எடுத்துட்டு இந்த மேலே அந்த காம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அரைக்க லேசாக இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதே ஜாரில் போட்டு நான் இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இடக்கடை இந்த கோழியை வந்து தீஞ்சிராமல் பிரட்டி விட்டுட்டே இருக்கணும். அது நல்ல ஒரு கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் பிரட்டிகிட்டே இருக்கணும். அதுக்கிடையில் இந்த காளானு வந்து சுடுதண்ணியில் நல்லா ஊறிட்டு இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏண்டா கோழி வந்து ரோஸ்ட் ஆகின பிறகு அதில் போட்டு இதையும் பிரட்டி எடுக்கணும். இப்போ கோழி வந்து ஓரளவு கலர் வந்த பிறகு ஏற்கனவே புளிஞ்சு வச்சுன்னா அந்த காளானையும் போட்டு ரெண்டும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் பொன்னிறமாகிற வரைக்கும் பிரட்டிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கலர் வந்த பிறகு இந்த டாப்பிங்கை வந்து நாங்கள் எடுத்து வச்சுருவோம். தண்ணியெல்லாம் இல்லாமிக்கணும். அதுக்கிடையில் இந்த சோஸ் செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு தாச்சி வந்து ஒரு நன்ஸ்டிக் பாவிக்கிறீங்க அப்படின்னா இந்த சோஸ் செய்கிறதுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல் ஐக்கம். தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பச்சை கொச்சிக்காய் இஞ்சி வெள்ளைப்பூடு அதெல்லாம் போட்டு நல்ல ஒரு நிறம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்படி நல்ல நிறம் வந்த பிறகு ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி அதை போட்டு தேவையான அளவு தக்காளி சோஸ் சேர்த்துக்கோங்க. நான் இது வீட்டிலே செஞ்ச தக்காளி சோஸ். ரெசிபி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதோட கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கட்டர்தூள் துண்டு மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த சோஸ் நல்லா இறுகி வர வரைக்கும் அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கணும். நான் இந்த சோஸுக்கு வீட்டிலே செஞ்ச சுப்கேட்டா துண்டுண்டும் சேர்த்திக்கிறேன். ரெசிபி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இறுகி வந்த பிறகு எங்களுக்கு எடுத்து வச்சிடலாம். சரியாக 1.5 மணி நேரத்துக்கு பிறகு என்ன பீஸா வந்துட்டு நல்லா பொங்கி இருந்துச்சு. அப்போ இப்படி நல்லா பஞ்ச் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எத்தனை பீஸா செய்ய விருப்பமோ அந்த அளவுக்கு பிரித்து எடுத்துக்கலும். இந்த அளவுக்கு செய்கிறீங்க அப்படின்னா 6லேருந்து 8 பீஸா வரைக்கும் செய்யலும். நீங்கள் செய்கிற தடிப்பத்தை பொறுத்து அந்த எண்ணிக்கை மாறுபடையலும். இப்போ ஒவ்வொரு துண்டையும் நல்லா ஸ்மூத்தான போலாக உருட்டி எடுத்த பிறகு இப்போ நான் காட்டுற மாதிரி தட்டிக்கணும். தட்டக்கால ஓரத்தை வந்து இப்படி நான் காட்டுற மாதிரி கொஞ்சம் செஞ்சுக்கோங்க. அப்போ நாங்கள் வைக்கிற அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே போகாமிக்கும். இது ஓவராக பொங்காமிக்கிறதுக்கு ஒரு முள்ளு கரண்டி ஃபோக் கரண்டி வச்சு கொஞ்சம் குத்தி விட்டுறணும். எனக்கு அது ஷூட் ஆகி பட்டில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் பிஸா சோஸை வந்துட்டு பூசிக்கணும். மேலால் நாங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த டொப்பிங் எல்லாம் சேர்த்துக்கோங்க. கோழி அதுக்கப்புறம் காளான் வதக்கி வச்சது. மேலால் விரும்பின மரக்கறி உங்களுக்கு வச்சுக்கலும். நான் இன்றைய கொஞ்சம் தக்காளி கறி கொச்சிக்காய்
அதோட கொஞ்சம் வெங்காயமும் ஒலிவ் காய் கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் சேர்க்க போகிறேன். சேர்க்கக்கல இந்த மரக்கறிகளுக்கு லேசாக உப்பு தொளிச்சு விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும். நான் மேலால் வந்துட்டு மொசரெல்லா இன்றைக்கி தூவல்ல, ஏண்டா எனக்கு கிடைக்கல, கடைகளில் கேட்டு பார்த்தேன். சுட்டி நான் இன்றைக்கு கொஞ்சம் மயோனைஸ் தான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக முட்டையில் அந்த ட்ரையாங்கிள் சீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முக்கோண சீஸ் துண்டு அதை நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு அதையும் சேர்க்கலாம், நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி மொசரெல்லா கிடச்சிச்சு அப்படின்னா தேவையான அளவு சேர்த்த போகிறோம். ஓரங்களுக்கு கொஞ்சம் ஒலிவ் ஆயில் அப்படி இல்லாட்டி பட்டர் தடவிட்டு 180 பாகை செல்சியஸ் 10லேருந்து 15 நிமிஷத்துள்ளுக்கு பேக் பண்ணி எடுத்துடணும். பேக் பண்ண முன்னுக்கு அவனை வந்து 5 நிமிஷம் சூடாக்கி வச்சுக்கணும். ஸ்ரீலங்காவில் வந்துட்டு இந்த கேஸ் கரண்ட் பிரச்சனை வந்துட்டு ஈக்கிறதால அடுப்பில் எப்படி பேக் பண்ணுற அப்படின்னு நான் காட்டிடுறேன். ஏன்டா சில பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நான் காட்டுற இந்த முறையில் நீங்கள் என்ன பேக் பண்ணுற அப்படின்னாலும் உங்களுக்கு பண்ணிக்கலும். கீழால் உப்பு அப்படி இல்லாட்டி மணல் ஒரு லேயருக்கு மாதிரி போட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் பேக் பண்ணுற அந்த பாத்திரத்தை வச்சு நல்லா மூடி நெருப்பை வந்துட்டு குறைவான நெருப்புலேயே வச்சிடணும். பொதுவாக இதுவும் நாங்கள் அவனில் பேக் பண்ணுற அதே நேரத்தில் பேக் ஆயிரும். எதுக்கும் நீங்கள் பார்த்து உள்ளுக்கு பச்சை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூடுதலான நேரம் கூட உங்களுக்கு பேக் பண்ணிக்கலாம். அப்போ அப்படி எங்களோட பிஸாவெல்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இந்த பிஸா வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட் ஐக்கியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மேலால் மொசரெல்லா சீஸ் எதுவும் சேர்க்காட்டி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக நிரப்பமைக்கும். ஏலம்டா இந்த ரெசிப்பியை கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி நான் அடுப்பில் செஞ்ச அந்த பிஸா கூட பர்ஃபெக்டாக ரெடி ஆகிக்குது. ராவாயிட்டு அப்படின்றதால வீடியோ கிளாரிட்டி வந்து கொஞ்சம் குறைவாய்க்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ எங்களுக்கு இப்படி கூட சீப் அண்ட் பெஸ்ட்டாக பிஸாவை வந்துட்டு வீட்டிலே செஞ்சு சாப்பிடலும். அதுவும் ஆட்டாமா போட்டு செஞ்சுக்கிறதால இது இன்னும் இன்னும் ஆரோக்கியமாய்க்கும். ஏழுமண்டா இந்த ரெசிப்பியை கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். அப்படியே எல்லா டின்னரெல்லாம் நல்லா கொஞ்சம் நேரத்தோட முடிச்ச பிறகு வீட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போக வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.